நான் உங்களுக்கு அன்பா சொல்லுவேன், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில அசைறீங்களா? உங்க குடும்பத்தில் ரொம்ப அசைவு வருதா? ரொம்ப ஷேக்கிங் வருதா? யோசித்து பாருங்க. எது மேல வீட்டை கட்டியிருக்கேன்? மணல் மேலையா? சுய பிரயாசத்திலையா? சுய ஞானத்தில் கட்டியிருக்கிறேன்னா? தேவ வசனத்தில் கட்டியிருக்கேனா? வீட்டில் ஒரு பிரச்சனை வருது, எங்க ஓடுறோம்? நிறைய பேர் பக்கத்து வீட்டுக்கு ஓடுறாங்க. அங்க ஒரு அக்கா இருப்பா, அங்க ஒரு அண்ணன் இருப்பான், ஒரு ஃப்ரெண்டு இருப்பான். என்னக்கா என்ன செய்யலாம்? அது கொடுக்குற ஆலோசனை கேட்டிங்கன்னா வீடு குட்டிசுவரா போயிடும், நாசமா போயிடும் இல்லையா? அப்படிதான் இன்னைக்கு உலக ஆலோசனைகள் வருது. மாம்சத்திற்கு ஏதுவான ஆலோசனைகளை கொடுத்து நல்லா போற குடும்பத்தையும் நாசமாக்குறதுக்குன்னே சில பேர் இருக்காங்க. சில பேர் உடனே சொந்தக்காரங்களுக்கு போன் அடிக்கிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவன் எங்க தள்ளாடிக்கிட்டு இருப்பான், அவன் என்ன நினைச்சது சொன்னாலும் நம்ம கதை என்ன ஆகுறது? வசனத்துக்கு ஓடி பாருங்க. பைபிள் என்ன சொல்லுது? இந்த பிரச்சனை எப்படி எதிர்கொள்ளணும், எப்படி நான் போராடணும், எப்படி ஜெயிக்கணும், எப்படி என் வீட்டை நிலைநிறுத்தணும் கேட்டு பாருங்க. கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனைப்படி நின்னீங்கன்னா ஆழமாய் தோண்டி காற்றடிச்சாலும் மழை பெஞ்சாலும் வெள்ளம் வந்தாலும் அசையாத ஒரு வீட்டை நிற்க பண்ணுகிற தேவ வசனம். இப்போ நிறைய குடும்பங்கள் ஞானத்தை ரொம்ப நம்புறீங்க, இன்னைக்குள்ள உலக போதனைகளை ரொம்ப நம்புறீங்க. நீங்க இளம் குடும்பங்களை நான் பார்க்குறேன், தே திங்க் தே வெரி ஸ்மார்ட், ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. எங்களுக்கு உலக அறிவு இருக்கு, படிப்பறிவு இருக்கு, எங்களுக்கு இது இருக்கு அது இருக்குன்னு ரொம்ப அது நம்புறாங்க. நான் கடைசியில் அவங்க லைஃப்பை பார்த்தீங்கன்னா அப்படியே ஷேக் ஆகிட்டு இருக்கு. அதில் உறுதித்தன்மை இல்லை, கொஞ்ச நாள் கூட நிற்க முடியல அவங்களால. சில பேர் சொல்றதை கேட்டிருக்கேன், நான் உலகத்தில் இவ்வளோ பெரிய பெரிய சாதனைகளை சாதிக்கிறேன் அப்படின்றாங்க. ஆனால் அவங்களுடைய வீட்டை கட்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. உலகத்தில் எவ்வளோ பணத்தை சொந்த மனைவியை நடத்த முடியல அவங்களால. வீட்டில் ஒரு பாசமாக அன்பாக இருக்க முடியலைங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதில். ஏன் அப்படின்னா தேவ ஆலோசனை படி செவி கொடுத்துருந்தா அவங்க வாழ்க்கை எவ்வளோ உறுதியாக மாறி இருக்கும். எவ்வளோ அழகாக கர்த்தர் நடத்திட்டு போயிருப்பார். கார் இருளில் கூட அழகாக நடத்திட்டு போயிருப்பார், ஆலோசனை கொடுப்பார். ஒரு பதில் சொல்றது கர்த்தருடைய வசனம் நமக்கு ஆலோசனை கொடுக்கும். கோபத்தை கையாளுறதுக்கு வேதம் நமக்கு ஆலோசனை கொடுக்கும். குற்றங்களை கையாளுறதுக்கு வேதம் நமக்கு ஆலோசனை கொடுக்கும். எல்லாத்துக்கும் ஆலோசனை பைபிள்ல இருக்கு. மருந்துக்கு மருந்து, ஆலோசனைக்கு ஆலோசனை, எல்லாமே வேதத்தில் இருக்கு. வசனம் இல்லாமல் உறுதி கிடையாது.